ஒரு பத்திரிக்கையாளரோட பேனாவுக்கு எவ்வளோ வலிமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு அரசாங்கத்தையே ஆட்டங்காண வைக்க ஒரு செய்தி போதும். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு நள்ளிரவு நேரம். பிரபல புலனாய்வு பத்திரிகையாளர் மதி ஒரு ட்ரெயின்ல இருந்து தட்டு தடுமாறி இறங்குறான். அவனோட வலது கையில் ஒரு சிவப்பு கலர் டைரி. அவன் பின்னாடி 4 கார்கள் துரத்துது. அவனோட போன்ல இருந்து கமிஷனருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான். சார், இது வெறும் ஊழல் இல்ல. இது ஒரு பெரிய படுகொலைக்கான ஆதாரம். நான் உயிரோட வரமாட்டேன். அந்த டைரியை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. ஆனா அடுத்த 10 நிமிஷத்துல மதி ஒரு கார் விபத்துல கொல்லப்படுறான். அந்த சிவப்பு டைரி காணாம போகுது. வாங்க அந்த டைரியை தேடி என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த வழக்கை விசாரிக்க வராரு ஏசிபி பரத். பரத் ரொம்ப நேர்மையானவர். மதி விபத்து நடந்த இடத்த சுத்தி விசாரணை பண்றாரு. அங்க ஒரு சின்ன பொண்ணு, ஒரு பூ விற்கிற பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றா. சார், அந்த அங்கிள் செத்து போறதுக்கு முன்னாடி ஒரு குப்பை தொட்டிக்குள்ள எதையோ போட்டாரு. பரத் அந்த குப்பை தொட்டியை தேடுறாரு. அங்க அந்த சிவப்பு டைரி கிடைக்குது. ஆனா அந்த டைரியை திறந்தா அதுல எல்லா பக்கமும் காலியா இருக்கு. ஒரே ஒரு பக்கத்துல மட்டும் ஒரு நம்பர் இருக்கு. அது வெறும் 00.00 இருக்கு. பரத் குழம்பி போறாரு. காலியா இருக்கிற இந்த டைரிக்கான ஏன் ஒரு பத்திரிக்கையாளனை கொல்லணும்? அவர் மதியோட வீட்டுக்கு போய் அவனோட லேப்டாப்பை செக் பண்றாரு. அவங்க மதி ஒரு ரகசிய வீடியோவை மறைச்சு வச்சிருக்கான். அந்த வீடியோவில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட மார்ச்சுவரி செவுரு தெரியுது. அங்க அடையாளம் தெரியாத பிணங்கள்ல இருந்து உறுப்பு திருட்டு நடக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. அதுல ஒரு பெரிய அமைச்சரோட கை இருக்குதுன்னு தெரிய வருது. ஆனா பரத்துக்கு ஒரு போன் வருது. பரத், அந்த டைரி என்கிட்ட ஒப்படைச்சிடு, இல்லைன்னா உன் குடும்பம் உயிரோடவே இருக்காது. ஆனா பரத் பயப்படல. ஆனா அவருக்கு ஒரு சந்தேகம். அந்த டைரி தான் காலியா இருக்கே, அதுல என்ன ரகசியம்? பரத் யோசிக்கிறாரு. மதியோட அப்பா ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சில நேரங்களில் ரகசியங்களை எழுதும்போது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில மட்டும் தெரிகிற மாதிரி இன்விசிபிளா இங்க பயன்படுத்துவாங்க. பரத் அந்த டைரி எடுத்துட்டு வந்து லேசா சூடு பண்ணிப்பாரு. அவனும் சூடு பண்ணி பார்க்குறாரு. ஒவ்வொரு பக்கத்துலையும் பெயர்கள், தேதிகள் மற்றும் வீடியோ ஆதாரங்கள் இருக்கிற இடத்தோட லொக்கேஷன் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் கடைசி பக்கத்தில் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. அதில் ஏசிபி பரத்தோட பெயரும் இருக்கு. பரத் அதிர்ச்சி ஆகுறாரு. என் பேரு ஏன் இதில் இருக்கு? நான் ஊழல் பண்ணவே இல்லையே. அப்போ அந்த ரூமுக்குள்ள மதியோட தம்பி கவின் உள்ள வரான். கவின் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். கவின் கையில் ஒரு துப்பாக்கி இருக்கு. கவின் சொல்றான், பரத், நீ நேர்மையானவன் தான். ஆனா நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரவுடியை சுட்டு கொன்ன இல்ல, அந்த ரவுடி தான் இந்த உறுப்பு திருட்டு கும்பலோட மெயின் லிங்க். அவனை நீ கொன்னதால அந்த கும்பலுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைச்சது. உனக்கு தெரியாமலேயே நீ அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்க. அந்த சிவப்பு டைரிய மதி எழுதல, நான் தான் எழுதினேன். மதி ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்ட். அவன் இந்த உண்மையை கண்டுபிடிச்சப்போ என் பேரையும் சேர்த்து சொல்லிட போறான்னு பயந்துதான் நானே என் அண்ணனை விபத்துல கொன்னேன் என்று சொல்லிட்டு கவின் இப்போ டைரி எடுக்க முயற்சி பண்றான். பரத் சிரிக்கிறார். கவின், இந்த டைரி வெறும் டூப்ளிகேட்டு. ஒரிஜினல் டைரி இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கு. மதி சாகும்போது அந்த பூ விற்கிற பொண்ணுக்கிட்ட ஒரு ஒரிஜினல் டைரியை கொடுத்துட்டு குப்பை தொட்டியில் டூப்ளிகேட்டை போட்டிருக்கான். அவன் தன் தம்பி மேலே இருந்த சந்தேகத்தில் தான் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருக்கான். கவின் துப்பாக்கியை நீட்டுறான். ஆனால் பின்னாடி இருந்து போலீஸ் பட உள்ளே வந்து கவினை சுற்றி வளைக்குது. மதி செத்தாலும் தன்னோட தம்பி ஒரு குற்றவாளின்னு உலகுக்கு காட்ட துணிஞ்சிட்டான். ரத்தம் ததும்பும் உறவை விட உண்மைதான் பெருசுன்னு மதி நிரூபிச்சிட்டான். சிவப்பு டைரி இப்போ அரசாங்கத்திட்ட இருக்கு. நிறைய தலைகள் உருள போகுது. ஆனா யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களுக்காக ஒரு சிவப்பு டைரி எழுதப்பட்டிருந்தா உங்க ரகசியங்கள் யாருக்கு வேணா தெரியலாம். விழிப்புடன் இருங்கள்.